அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பார்ட் 18. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறைப்பணி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்தின் வழிகேட்டையும் சிலை வணக்கத்தையும் கண்டபோது அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்தார்கள். தன்மையாக தமது தந்தையிடம் சென்று, தந்தையே, தாங்கள் இந்த சிலைகளை ஏன் வழிபடுகிறீர்கள்? இவைகளால் கேட்கவோ பார்க்கவோ பேசவோ யாருக்கும் எந்தவித லாபத்தையோ நஷ்டத்தையோ ஏற்படுத்த முடியாதே. இவை தங்களையே பாதுகாத்திட முடியாத நிலையில் மக்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும்? தந்தையே, நேரான உண்மையான அறநேரி நான் கூறுவதுதான். அதாவது ஒரே அல்லாவை வழிபடுங்கள். அவனே வாழ்வளிக்கிறான், மரணிக்கவும் செய்கிறான். அவனே மனிதர்களுக்கு உணவளிக்கிறான். அவனின் கருணையால் தான் மறுமையில் ஈடேற்றம் கிட்டும். அவன் சர்வ வல்லமை உடையவன் என்றார்கள். அதன் பிறகு சமுதாய மக்களிடம் சென்று இதே அறிவுரையை எடுத்துரைத்தார்கள். ஆனால் எவருமே இவர்களின் அழைப்பை ஏற்கவில்லை. இவர்களின் தந்தை ஆசர், இப்ராஹிமே, இத்துடன் நிறுத்திக்கொள். இதற்கு மேல் சிலைகளை பற்றி இழிவாக பேசினால் உம்மை கல்லால் அடித்து கொன்று விடுவேன் என மிரட்டினார். பின்னர் சமுதாயத்தின் அனைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யலானார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்ராஹிம் நபி வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். அன்னலாரின் அற்புதம். அபுதாலிப் குணமாகுதல். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை அபுதாலிப் அவர்கள் உடல் சரியில்லாத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய தந்தையை காண சென்றார்கள். அப்போது அபுதாலிப் அவர்கள், என் அண்ணனின் மகனே, எனது உடல் நலத்திற்காக உமது இறைவனிடம் துவா செய்வீராக என்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், யா அல்லாஹ், என் சிறிய தந்தை நோய் நீக்கி நலம் பெற அருள் புரிவாயாக என துவா செய்தார்கள். உடனே அபுதாலிப் எழுந்து நின்று, அண்ணனின் மகனே, உமது இறைவன் உமது எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுகிறானே என கூறியதும், ஆம் சிறிய தந்தையே, தாங்கள் அல்லாஹ்வை வழிபட்டால் தாங்களின் வேண்டுதலையும் நிறைவேற்றுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அவுசத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு ஃபர்லை பற்றி. ஜமாத்துடன் தொழுவது. எவர் ஒருவர் தொழுகைக்காக நல்ல முறையில் ஒழு செய்து